ஈர்ப்பு விதியோட முழுமையான பலனை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம முதல் சொல்கிற ப்ராக்டிசஸை எழுதுறது தான். அது நன்றி எழுதுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபைலிங் டெக்னிக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் எழுதுங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். இதுக்கு முக்கியமான காரணம், எழுதுகிற முறையில் நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏன் ஒரு விஷயத்தை யோசிச்சிடக்கூடாது, ஏன் ஒரு விஷயத்தை விசுவலைஸ் மட்டும் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம அஃபர்மேஷன் கேட்கறத நிறுத்திக்கூடாது, நன்றியை கூட சொல்லலாமே, எதுக்கு எழுதுறத ரொம்ப முக்கியமாக கடைப்பிடிக்கணும்னு கேட்பாங்க. இதை பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எண்ணங்கள் அவ்வளோ ஆழமாக இருக்குது. நம்ம லைஃபோட எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா இருக்குது. நமக்கு ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு வெறும் சிந்தனை மட்டும் பத்தாது, அது எழுத்துப்பூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நான் லைஃப் கோச் பண்ணுறப்ப கூட ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிற முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதுகிற பழக்கத்தை கொண்டு வரணும். அப்படி இல்லாட்டி தினமும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்றத எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லி டெய்லியும் மெசேஜ் பண்ண சொல்லுவேன். அட்லீஸ்ட் அந்த நாளைக்குள்ளேயாவது அவங்க நன்றி எழுதி முடிச்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு எழுதுகிற முறையை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு 3 காரணங்கள் இருக்குது. அதில் முதலாவது, எழுதும்போது நம்ம விரல்கள் வேலை செய்து, நம்ம கைகள் வேலை செய்து, எழுத்து வடிவம் வர்றதுக்கு நம்ம ஆழமாக நமக்குள்ளே இருக்கிற நினைவுகளை திரும்ப தூண்ட வேண்டியதாக இருக்குது. நம்ம சிந்திக்கிறோம், அந்த இடத்துல ஒரு வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம கான்ஷியஸ் யோசிக்குது, நம்ம கண்கள் பார்க்குது. அப்போது எழுதும்போது மட்டும்தான் நமக்குள்ள அதிகமான சென்சஸ் வேலை செய்யுது. அப்போது அதிகப்படியான சென்சஸ் ஒரு எண்ணத்துக்காக, ஒரு விஷயத்துக்காக வேலை செய்யும்போது அந்த வைப்ரேஷன் அதிகமாகுது. அதன் மூலமாக நம்ம எழுதுகிற விஷயங்களில் கிடைக்க வேண்டிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குது நம்ம நினைக்கிறத விட. ஸோ எழுதுறதுக்கு முதல் காரணம், நம்ம அதிகப்படியான சென்சஸ் அந்த இடத்துல வேலை செய்யுதுன்றது தான். அடுத்தது, நம்ம நிறையா நேரங்களில் யோசிக்கும் போது பார்த்தோன்னா ரேண்டம் தாட்ஸ் வரும். நம்ம விசுவலைஸ் பண்ணும்போது எதையோ யோசிப்போம், நல்ல விஷயங்கள் வர மாதிரி இருக்கும், ஆனால் தப்பான விஷயங்கள் கூட நமக்குள்ளே வந்துடலாம். ஸோ எண்ணங்களை எடுத்த உடனே கட்டுப்படுத்துறதுன்றது வாய்ப்பே கிடையாது. தியானம் பண்ணவங்களுக்கும் தெரியும், இல்லை விசுவலைஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்த உடனே விசுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள நிறைய நெகட்டிவ்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் எழுதிட்டீங்க அப்படின்னா, எழுதும்போது ஒரு தவறான விஷயத்தை எழுத மாட்டோம். அப்போது எண்ணங்கள் என்னவாக இருந்தாலும் எழுத்து வடிவமாக வரும்போது அது பாசிட்டிவாக இருக்குன்றதுக்காக தான் எழுத சொல்கிறது. ஸோ விசுவலைஸ் பண்ண முடியாதவங்க கூட ஸ்கிரிப்டிங் பண்ணலாம். ஸோ இன்னையிலிருந்தாவது எழுதுகிற முறையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எழுத ஆரம்பிங்க. அடுத்த விஷயம், எழுதும்போது நமக்குள்ள எண்ணங்கள் அதிகமாக ஒருங்கிணைது, நம்ம ஃபோக்கஸ் அதிகமாகுது. ஏன்னா எழுதுறது கூட ஒரு வகையில் தியானம் பண்ணுறது மாதிரி தான். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து எழுதுறோன்னா நம்ம கண்ணை மூடிட்டு எழுத முடியாது, சிந்தனை நிறுத்திட்டு எழுத முடியாது, ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே எழுதவும் முடியாது. அப்படி ஒரு வேளை எழுதுனீங்கன்னா கூட அதில் எந்த அர்த்தமும் இருக்காது. ஸோ எழுதும்போது நமக்குள்ள இந்த ஃபோக்கஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது தியானத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் எழுதுறதும் கூட. அதனால் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை க்ரியேட் பண்ணணுன்னு ஐடியா இருக்குது. எனக்கு ஒரு ஈர்ப்பு விதியை நான் முறையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, எழுதுகிற முறையை நீங்கள் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும். வெறும் அஃபர்மேஷன் மட்டும் கேட்டுட்டா போதும், நன்றி மட்டும் சொல்லிட்டா போதும் நினைக்க வேண்டாம். ஒரு ஆழமான நெகட்டிவ் பிலீஃப்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது எழுத்து மூலமாக மட்டும்தான் முடியும் அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி.